ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் ஒரு லவர்ஸ் பார்க் தான். அது லவர் பார்க்கா என்னன்னு தெரியல. அது போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், அதேமாரி போய் ட்ரை பண்ணி பாடுறா, அது ஒரு ஷாக் இருக்குது உனக்கு அப்படின்னு. அதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஐயோ, ஃபஸ்ட்டு போகிறப்பயே அடி வாங்கிட்டு போகுது வண்டி. அவசரமாக இருக்குது, என்ன ஆகுமோ தெரில. அதாவது ஒரு ஷாக் இருக்குன்னு சொன்னான். என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, இன்னொரு இடத்துல இடிச்சாச்சு. என்னடா இது, நம்மளுக்கு அந்த சோதனை. பஸ் ஸ்டாண்டு விட்டு கூட தாண்டல, அதுக்குள்ளே இப்படியா? இன்னமும் ஆகுது என்னன்னு தெரில. ஐயோ, இன்னொன்று மாட்டிக்கிட்டோமா? ரூட் எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ போயிட்டுருக்கேங்க லூஸு. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன ப்ளூ ஐடுன்னு சொல்லிட்டு ஒரு வேன் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலும் தெரியும், ஒரு மினி வேன். நிறைய எமோஜிலாம் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐடுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதான் அந்த பிரேக் லைட்ஸ், அதான் பிரேக் லைட், ரெஞ்சர் லைட், அதை என்னென்ன சொல்லலாம். எனக்கு சில பேர் தெரில, தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடில் ப்ளூ ஐட்டுன்ட்டு இருக்குது. இது நார்மல் லைட்டு. சரி வாங்க போவோம். வண்டி எடுத்தாச்சு. இப்போ தான் என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறான். தள்ளி விட்டு நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணிட்டு போவோம். கட் பண்ணி வச்சு வாங்க போவோம். ரொம்பலாம் போகாது, கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. நான் நிறையா வீடியோலாம் ரொம்ப 7 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் போயிருக்கு. இது ஒரு 7 நிமிஷம் 6 நிமிஷத்துலேயும் முடிஞ்சிடும். 6 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இந்த லெஃப்ட்டில் தாங்க போனோம். ரைட்டில் லெஃப்ட்டில் போயிட்டு அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெச்பின்னு சொல்லிட்டு இருக்குது. பெட்ரோல் பங்குகிட்ட போயிட்டு பக்கத்துலேயே இருக்குமா. சரி போவோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அச்சோ, கொஞ்சம் விட்டுருந்தா முடிஞ்சிருக்கும் வேலை. நல்ல வேலை, அப்படியே வளைச்சிட்டு போயிட்டேன். ரைட்டாக உரச்சிட்டுங்க. ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். அவெல்லாம் வந்தாச்சுன்னா வரல, கிட்ட வந்தாச்சு. வண்டிக்கிட்ட போட்டு ரைட் சைடில் ஒரு பாதை மாதிரி இருக்குது, அங்கே தான் போகணும். நிறைய போயிட்டுருக்கு. நல்ல வேலை, கணேசா பஸ்லாம் சொல்லிட்டு எடுத்தோம்னா வளைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். மினி வேன் எடுத்துருக்கோம், நல்லா தான் போச்சு. இந்த பாதையில் நாங்கள் போனோம். இந்த பாதையில் போயிட்டு கொஞ்சம் போனோம்னா வந்துடும். அதெல்லாம் வந்தாச்சு. என்னங்க எங்கள் பக்கத்தில் புகை போயிட்டுருக்கு, இது ஹோட்டல் போல். அவெல்லாம் வந்தாச்சுங்க. சரி வாங்க இறங்கி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. நம்ம ஷாக் இருக்குன்னு சொன்னால் போயிட்டு பார்த்தா தான் தெரியும். நிறையா கொஞ்சம் கடை இருக்குது, நிறையா சின்ன சின்ன கடை இருக்குது. நாங்கள் பாதை காணும், நம்ம போகிற எல்லாமே பாதை தான். நாங்கள் போவோம். என்ன தண்ணிலாம் இருக்குது, ஏதோ போட்டு போய்ட்டுருக்கு. யார் அது 2 பேரும்? ஓ, இதே அவன் ஷாக் இருக்குன்னு சொன்னா. கிட்ட பார்ப்போம். ஏய் லவ்வர்ஸா? டேய், எனக்குனே வருவீங்களாடா? எவனுக்கும் ஆள் இருக்குங்க. சே, நம்மளுக்கு இருக்க மாட்டேது. இங்கே பாருங்கள், 2 எம்டியாக இருக்குது. அவங்க எப்படிலாம் ஜாலியாக இருக்கானுங்க, எவனும் கேட்க மாட்டானுங்க என்னடா அப்படின்ட்டு. அதான் ஷாக் இருக்குன்னு சொன்னாலும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. வாங்க இங்கே எங்கேன்னு இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஃபுட் ஷாப் இருக்குது, மழை பெய்யுதா. இங்கே ஒரு உட்காந்து சாப்பிட்ற இடம் இருக்குது. அங்கே ஒரு தண்ணியால் 2 பேர் லவர்ஸ் இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே பார்ப்போம். ஒரு பில்டிங்கு, அங்கே ஒரு இது இருக்குது, அது என்ன தெரியலையே. இன்னும் ரோடாக்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கே. என்ன பார்ப்போம். இன்னும் லாக்கெட் டைமராக நம்ம போட்டு நம்ம லாங்காக இருக்குது, என்னன்னு தெரில. அவங்க டிக்கெட் வாங்கிட்டு போவோம். ரொம்ப ஸ்டெப்பு சும்மா சின்னோண்டா இருக்குங்க. ஹெய், நல்லா ஏற முடியல. ஹெய் ஹெய் ஹெய், நல்லா ஏற முடியல. அவ்வளோங்க வந்தாச்சு. முக்கணம் தாங்க வருது. கொஞ்சம் வந்துச்சு, நல்லா ஏற முடியல. ஹெய் ஹெய் ஹெய். நான் இப்பயும் வரல. டெய், அவெல்லாம் கொஞ்சம் வந்துச்சுங்கன்னு கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் நீட்டாக வந்துச்சு. வந்துடும். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேப் மோடு, பஸ்ஸு, வேனு இதேமாரி போடணும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாலும் தெரியும். கமெண்ட் பண்ணாமல் சொன்னால் இப்படி இருந்தால் வேணும், இப்படி எனக்கு எப்படி தெரியும்? கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோ போடலாம். நீங்களே சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி சும்மா ரிவ்யூ போடவா, இல்லைனா வேன் மோடு பஸ் மோடு இதேமாரி போட்டு உங்களுக்கு சொல்லவா, எப்படி டவுன்லோட் பண்ணி கேமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா, இல்லை இதேமாரி போடணுமா, இல்லை ரெண்டு கண்டடையுமே சேர்த்து போடவா? அது கொஞ்சம் பாதி இது கொஞ்சம் பாதின்னு சொல்லிட்டு போடவா? இங்கே ஒருத்தவன் சுற்றிக்கிட்டு இருக்கானே,
ஒத்தையா சுற்றிட்டு இருக்காங்க பாவங்க. நம்ம ஒரு ஸ்டெப்பை போட்டிருப்போம், எப்போதுமே நம்ம ஸ்டெப்பை போடுறது வழக்கம். அந்த ஸ்டெப்பை போடுவோம், அவன்லாம் சுற்றிட்டு இருக்கானே. சரி வாங்க போவோம், அவ்வளோதான். அவனே பார்த்துட்டு இருந்தா என்ன பிரச்சனை. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன மோடு வேணும், மேப் மோடு வேணுமா, பஸ் மோடு வேணுமா, வேன் மோடு வேணுமான்னு. என்கிட்ட நிறையாவே இருக்குது. அப்படி இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன், சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை, குட் பை, அண்டு அட்வான்ஸ் ஹாப்பி